வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஒன்றும் இல்லைங்க, பொட்டி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ்லாம் இல்லைங்க, சரியா? ஆனால் ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போயும் 2024 4Gயே எனக்கு போதுங்க. பயங்கர லுக்காக காம்பேக்டாக ஒரு ஃபோனு. 4 பேர் அந்த ஃபோனை பார்த்தாங்கன்னா ஷாக் ஆகணும். கரெக்டு தான், ஹெச்எம்டியை பார்த்தா யாரும் ஷாக் ஆக மாட்டாங்க. ஹெச்எம்டி பிடிக்கும்னு நம்ம சொன்னால் வேணால் ஷாக் ஆவாங்க. பொட்டியை திறந்து காட்டுற அளவுக்கு இங்கே எந்த சீனும் இல்லை. பட் நோக்கியா 8 சிராக்கோட பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். Android 1 அப்படிங்கிற ஒரு விஷயமே காலாவதி ஆகி போயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்போ ஞாபகமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்போ ஷாக் ஆகலாம். 54,999 ஒன்லி. இல்லை, எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா 51,000 எதுக்கு இவ்வளோ சிராக்கா ஃபோன்? அது சொல்கிறேன். 1.5 லட்சம். ஆமாம், 1.5 லட்சம். சரி, ஆனால் அவ்வளோ லட்சத்துக்குலாம் வாங்குற அளவுக்குலாம் நம்ம நிலமை ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஃபேக்ட் என்னென்னா, இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அவங்க விற்றது 49,999க்கு அவங்க விற்றாங்க. ஓகேயா? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இதில் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னும் போது, இந்த 5.5 இன்ச்சு கர்வ்டு POLED டிஸ்பிளே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 2K டிஸ்பிளே, 538 PPI வரும், 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வரும். ஸோ அந்த டைமில் UFS இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 12 MP 13 MP இதுதான் டியூவல் கேமரா செட்டப்பு. ஸோ ஒன்று வந்து ஆப்டிக்கல் ஜூமுக்காக 2x ஆப்டிக்கல் ஜூமு, இன்னொன்று வந்து ப்ரைமரி சென்சார் தான். அல்ட்ரா சென்சிட்டிவ் ஒயிட் ஆங்கிள் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு போட்டிருப்பான். அது ஏன் இப்படி போட்டிருக்கான் அப்படின்னா, அது 5 மெகாபிக்சலுங்கிறது போட்டால் கௌரவ குறைச்சலாக இருக்குமேன்னு போடலை. ஆனால் அந்த 5 மெகாபிக்சல் கேமரா என்னை நிறைய இடத்துல வந்து ஷாக் ஆக வச்சிருக்கு. நான் டம்மி பீஸு, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினச்சேன். எத்தனை உண்டாக இருக்குது பாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கேமரா பார்க்குறோம். அதை கம்பேர் பண்ணும்போது எங்கடா இது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இதுலேருந்து வந்த அவுட்புட் சம்டைம்ஸ் சூப்பராக வரும். அதாவது ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான். சில சமயம் ரொம்ப நார்மலாக இருக்கும், சில சமயம் எடுக்கிற ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்கும். ப்ளஸ் அடுத்து என்னென்னா இது வந்து இந்த டியூயல் சைட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, 2 கேமராவையும் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. குவால்காம்ஸ்னா ஆமாம், இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கா? ஆமாப்பா, ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் உண்டு, பிளேடு மாதிரி இருக்கும். ஃபோன் நீங்கள் 55,000 கிளைம் பண்ணீங்க. சரி, ஓகே, நோக்கியா அப்போ அந்த ப்ரைஸ் தான் இருக்குது. கர்வ் டிஸ்பிளேன்னு சொன்னீங்க, அதுவே பதட்டமாக இருக்குது. இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங்கிறீங்க. எஸ். வருஷங்கள் என்ன? இது பிறந்த வருஷம் என்ன? இதுவா? பாவம், தவறான ஒரு டைமில் பிறந்துருச்சு. 2018 அந்த டைம் தான். என்னாச்சுன்னா, இது 1 இயர். நோக்கியா வந்து எப்பயுமே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு டிவைஸ் வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே R&D பண்ணுறன்ற பேரில் டெஸ்ட் பண்ணுறேன்னு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அப்போ எந்தளவுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா, ஊருக்குள்ளே எல்லோரும் 845 பேஸ்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க 835. அந்த டைம் கிட்டத்தட்ட எப்படி இருந்ததுன்னா, 855 பற்றி லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இவங்க 835 பேஸ்டு ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க. 855 எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 865 பற்றி லீக் வர ஆரம்பிக்கும் தெரியுமா? அந்த டைமில் தான் இவங்க வந்து நோக்கியா 9 பியூர் வியூ அப்படின்னு 845 லான்ச் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் லேட்டுங்க. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வேறு லெவல் டிசைன் தான் இது. இந்த கேஸே கொஞ்சம் குட்டியாகவும் இருக்குது, கர்வ் டிஸ்பிளே. ஆமாம், இது எந்த அளவுக்கு குட்டினா, இந்த கேஸுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது தான் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். இந்த ஃபோனே ஓரளவுக்கு காம்பேக்ட் தான். இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு நிலமை அப்படி ஆகிடுச்சு. போக்கோ F6 எல்லாம் காம்பேக்ட்டுன்னு சொல்ல வைக்கிறாங்க. ஸோ அது பக்கத்தில் நம்ம சிராக்கோ எடுத்துகிட்டு போகும்போது இந்தளவுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும். இந்த ஃபோனில் வந்து எனக்கு என்ன, இது கூட ட்ராவல் பண்ணும்போது ஸ்டோரி எப்படி பில்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் வந்த புதுசில் செமையாக சூடாகும். இப்பயும் கூட ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்தா லைட்டாக சூடாகும். ஆனால் அப்போ ரொம்ப சூடாச்சு. என்ன பர்பஸ்க்காக வந்துச்சோ அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப கன்றாவியாக இருந்தது. இந்த ஃபோனை செஞ்சதுக்கு பேசாமல் இங்கே போய் செத்துரு அப்படின்ற அளவுக்கு கேவலமாக பண்ணியிருந்தாங்க. கேமராவில் வந்து HDR ஸ்டிச்சிங் இஷ்யூ, நிறைய இஷ்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இவ்வளோ மோசமாக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு 50,000 அப்படி ஃபீல் ஆச்சு. அப்புறமா என்னாச்சுன்னா, Android 8 ரிலீஸ் ஆச்சு. Android 8 அப்படி இருந்தது. Android 9 வந்தது. Android 9 வரும்போது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பேட்டரி பேக்கப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, கேமராலையும் பார்த்தா போஸ்ட் ப்ராசஸிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்தது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆச்சரியமாக இருந்தது. என்னடா திடீர்னு இவ்வளோ நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. Android 10 வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஸ்டோரியிலேயே நல்ல சேஞ்சு. ஃபுல்லாக ஜெஸ்டர் பேஸ்ட் இல்லை. ஓகே ஓகே. ஆமாம். OS நேம் அதான் Android 10. OS நேம்னா என்ன? கூகுள். அது Android 1 ப்ரோக்ராம். ஸோ ஸ்டாக் Android தான். ஸோ அதுதான் இதில் இருக்கும். இதில் என்னென்னா, இந்த பின்னாடி இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஒரு ஜெஸ்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, இங்கே கீழே போனோம்னா அதே தான் சிஸ்டம் சென்சரு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்
இது ஃபஸ்ட்டு ஆனது தானே? அந்த டைமில் நிறைய பேர் யாரெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்ததோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. ஹானர் எங்கே வச்சிருப்பானா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கூட வச்சிருப்பான், இதில் இப்படி இழுத்தா கூட வரும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கோ எல்லாருமே அதை ட்ரை பண்ணாங்க. அப்புறம் சைடில் இருக்கும்போது S10e எல்லாத்துலேயும் ஜெஸ்டர் இருக்கும். S10e அப்புறம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய எம்ஐ ஃபோன்ஸ்லேயும் கூட சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும்போது ரெட்மி நோட் 10 ப்ரோ அந்த சீரீஸ்லாம் கூட இருந்தது. இதை நம்ம ஏதாவது மேப் பண்ணிக்கலாம், அந்த கீழே ஏதாவது காம்பினேஷன்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இதில் என்ன ஆண்ட்ராய்ட் 10 வந்ததுக்கப்புறம் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. கேமரா சூப்பராக இருக்கும், வேறு லெவல் கேமரா. இப்பயும் லைப்ரரி போயிட்டு கேமரா ஓப்பன் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சா? 3 இயர்ஸ் எப்படின்னா 2 மேஜர் அப்டேட், ஒரு செக்யூரிட்டி அப்டேட் வரும். ஸோ இதெல்லாம் இதில் எடுத்தது தான். இது தவிர நிறைய ஃபோட்டோ இருக்குது. நம்ம எப்படியும் கேமரா சாம்பிள்ஸில் அட்டாச் பண்ணலாம். அது வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னையே எடுத்தது. இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் எடுத்ததுன்னு சொல்லலாம். இதுலேயே வந்து இப்போ ஸ்னாப்சீட்லாம் போட்டோன்னா இந்த ஃபோன்லேயே எடுத்தது அப்படிங்கிற அளவுக்கு மாறிடும். அந்த குவாலிட்டியே. இது எத்தனை மெகா பிக்சல் கேமரா? 12 மெகா பிக்சல் தான் ப்ரைமரி ஷூட்ரு. 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சல். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணாலும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சிராக்கோ சிவாவா? ஆமாம், அப்படி தான் அப்போ சொன்னாங்க. டே லைட்டில் சூப்பராக இருக்கும். லோ லைட்டில் ஃபஸ்ட்டு ரொம்ப மொக்கையாக எடுத்துகிட்டு இருந்தது. அப்புறம் லோ லைட்டுக்கும் ஒரு அல்காரிதம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லோ லைட்டும் சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிச்சு. லோ லைட் எடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணோன்னா போதும். கொஞ்சம் டைம் அதுவே என்ன பண்ணணும்னா எக்ஸ்போஜர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஷட்டர் ஸ்பீடாக ஸ்லோ டவுன் பண்ணணும். ஸ்லோ டவுன் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். டீட்டெயில்ஸ் தான். அப்போ இந்த ஃபோனோட மைனஸ் வந்து ப்ரைஸா இல்லை டிலேவா? டிலேடு லான்ச் ஒன்று, ரெண்டாவது டிலேடு லான்ச்சு ப்ளஸ் ப்ரைஸு. எல்லாருக்கும் என்ன தோணிருக்கோன்னா, சரி இதுவா சிங்கிள் சிம் தான், டியூல் சிம் கிடையாது. சிங்கிள் சிம் ஃபோனு எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபோனுக்கு இந்த ப்ரைஸ், அதுவும் நோக்கியா ஃபோனு அப்படி தான். எக்ஸ்பாண்டபிள் மெமரி கிடையாது. 128 GB ஸ்டோரேஜ் அவ்வளோதான் டிஃபால்ட்டாக. ஆனால் டீட்டெயிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர வேண்டியதை அப்போ பண்ணிட்டாங்களோ தெரியாமல். கேமராலையா? இல்லை கேமராலாம் இல்லை, சிம் கார்ட்லேருந்து எக்ஸ்பாண்டபிள் மெமரி கார்டெலாம் இல்லாமல். அது அந்த டைமில் வந்து ஒன் ப்ளஸ்லாம் அப்படி தானே, எக்ஸ்பான்ஷன்லாம் ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ்லேருந்தே கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ரோ மோடில் பூந்து விளாட்லாம், ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ப்ரோ மோடில் நம்ம இஷ்டம் என்னன்னாலும் பண்ணலாம் ப்ரோ மோட்லாம். ஸோ அது நல்லாயிருக்கும். ப்ரோ மோட் வந்து எப்படி இருக்குன்னா A2D ஸ்டூடியோவில் இருக்கிற பிசி. அமாரா சோல்ஜர்ஸ். இதில் வந்து என்னென்னா அந்த நோக்கியா ப்ரோ மோடு இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்படி தள்ளினா போதும், இப்படி இழுத்தா திரும்ப உள்ளே போயிடும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இதில் சூப்பராக இருக்கும். ப்ரோ மோட் இப்படி தள்ளிட்டு ஃபோக்கஸ்லாம் சும்மா வேறு லெவலில் வேலை செய்யும். ஃபோக்கஸ் மேக்ரோ சூப்பராக எடுக்கலாம். இதில் குவாலிட்டி தெரிக்க விடும். S23 Ultra ஈஸியாக போட்டு தள்ளிடுச்சு. S23 Ultra iPhone 15 எல்லாம் இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் இது அசால்ட்டாக அப்படி ஓரம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா இதில் நான் முடிஞ்சால் அந்த சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஆல்ரெடி வாட்ஸன் கிட்டலாம் தான் சொல்லிட்டு இருந்தேன், இது வேறு லெவலில் எடுக்குதுடா, கலர்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, இதில் எடுக்கும்போது கலர்ஸு டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருக்குது, இந்த அளவுக்குலாம் வேறு எதுவும் எடுக்க மாட்டேங்குது. வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இந்த சென்சர் அவ்வளோ பழசு, ஆனால் இவங்க ஏதோ போஸ்ட் ப்ராசஸிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அல்காரிதம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ரொம்ப டூ நேச்சுரல் அல்காரிதம். இதில் தான் என்னாச்சுன்னா இந்த ஃபோட்டோ சும்மா இது ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன். மல்டிபிள் ஃபோட்டோஸ்னால் எல்லாமே இருந்திருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு சும்மா கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எடுத்த ஃபோட்டோ மாதிரி எவ்வளோ கிட்ட போயிட்டு தெரியுதுல்ல. ஈவன் சைடில் நாங்கள் S23 ஃபோட்டோவும் ஆமாம் 15+ ஃபோட்டோவும் கிடச்சிதுன்னா அதையும் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சு. என்னடா இவ்வளோ இது இப்படி எடுக்குது வேறு லெவலில், அதால் இந்த அளவுக்கு எடுக்க முடியல. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கூட இதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர்ஸு, அது ரீப்ரொடியூஸ் ஆகிற விதம், அந்த டீட்டெயில்ஸு, ஸோ அதான் ஆச்சரியமாக இருந்தது. வீடியோகிராஃபி ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். டைனமிக் ரேஞ்ச் தெரியுதா, பின்னாடி சொதப்புது பின்னாடி இல்லை ப்ரோ, வீடியோகிராஃபியில் டவுன் தான். ஆமாம், ஈவன் ஃபோன் ஹீட்டும் ஆச்சு பிகினிங்கில் அப்படின்னு சொன்னீங்க. அதனால தான் ஃப்ளாப் அந்த டைமில். அப்புறம் ஏன் 3 ஃபோன் வாங்கி வச்சுருக்கீங்க? அது நான் சொல்கிறேன், நான் அப்போ வாங்கலையே.
எப்படி தேடி தேடி வாங்குறீங்க இதை? ஆனால் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, வீடியோ நல்லா தானே ப்ரோ இருக்குது. இவர் தான் குறுக்க மறுக்க கால் பண்ணிட்டே இருக்காரு. ஸ்பீக்கர் ரொம்ப லவுட் ஸ்பீக்கர்ரா. என்வரான்மெண்ட் அப்படி இருக்கா? ஸ்பீக்கரே ரொம்ப லவுடாக இருக்கும். இல்லை புஷ்ஷுன்னு வரது தண்ணி கொட்டுதில்ல கீழே ஏதோ. ஆமாம், இப்போ நம்ம சும்மா ஏதாவது ஒரு பாட்டு ப்ளே பண்ணலாம், அப்புறம் இதில் ஏதாவது ஒரு வீடியோவும் காட்டலாம். பயங்கரமாக தெரியுங்க. வேற லெவலில் இருக்கா. இதுவே டிஸ்பிளே. ஸோ இது குவாட் HD பேனலில் குவாட் HDலே வைப்போம். அப்போ வீடியோவுக்கு ரெஃபரன்ஸ் ஓடிட்டு இருக்கட்டும், நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கள், ஏன் எத்தனை ஃபோன்னு. கண்டிப்பாக. ஸோ HDRலாம் நார்மலாக காட்டுமே, அதில் எதுவும் காட்டில் தெரியுதா? ஆனாலும் பேனல் தரமாக இருக்கும். இப்போ நான் அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். சரி, அது ஒரு பக்கம் ஓட்டோம். ஸோ ஃபோனர்னால் ஃபஸ்ட்டு இந்த டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைம்லலாம் நிறைய ஃபன்னு. இந்த கீக்கி தமிழில் வேறு என்ன பண்ணால் இயர்லி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கொலாப் வீடியோ மாதிரி ட்ரை பண்ணுவான். ஸோ அப்போ கூட எது பெஸ்ட்டு ஃபோன்னு கேட்டிருப்பான். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, பழைய ஃபோன் நல்லா இருக்கும்போது ஏன் புது ஃபோனுக்கு போனோம், இப்போ 2020 கூட நான் சிராகோவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் வந்து என்னென்னா காண்டாயிட்டு பொங்கிட்டாங்க கமெண்ட் செக்ஷனில். மீதி பேர்லாம் வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் தானே, எதுக்கு இப்போ வருஷம் ஃபோன் மாற்றணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஃபோனு. பட் நம்மளால் வந்து டக்குன்னு அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் இந்த டிவைஸ் வந்து என்னாச்சுன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் டீல் வந்தது, 25,000 கீழே வந்தது ஒரு தடவை. ஸோ அந்த டைமில் ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க, அந்த பிக் பில்லியன் டேஸ் மாதிரியான டைமில். நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெயிட் பண்ணும்போது ஒரு தடவை 10,000 ரூபாய் அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு இப்போ ஒரு 2 years பேக் அப்போது வாங்கினது ஒரு ஃபோனு. ஸோ அந்த ஃபோன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சில இஷ்யூஸோடு இருந்தது. சரியா, எப்படின்னா டிஸ்பிளேயில் கொஞ்சம் இஷ்யூ அந்த மாதிரி இருந்தது. இப்போ டிஸ்பிளே இருக்காது, அது ஏன்னு சொல்கிறேன். ஸோ சரியாக ஒர்க் ஆகலை. கடைசியில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கொஞ்சம் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தது. பட் டிஸ்பிளே நல்லா இருந்தது, பட் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாத மாதிரி இருந்தது. இப்போது திரும்ப நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர்கிட்டே வந்து பாக்ஸோடு அவர்கிட்ட தான் வாங்கினேன். அவர்கிட்ட இருந்தும் 10,000க்கு அதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு வாங்கினேன். வாங்கி ஒரு 3 நாள் ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்ல அந்த கர்வ்டு பேனலுக்கு அதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நான் கேஸ் போடாமல் தான் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவேன். இதுவும் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாசலில் படிக்கட்டு இருக்குது தெரியுமா, அந்த படிக்கட்டில் உட்காந்து ஒரு நிமிஷம் ஷூ மாட்டலான்னு சொல்லியிருக்கும்போது இந்த ஃபோனை நான் பேக்கெட்டில் இருக்கிறத மறந்துட்டேன். ட்ரௌசர் பேக்கெட்லேருந்து வலிக்கி கீழே விழுந்துருச்சு. சரியா, விழும்போது என்னாச்சுன்னா ஒரே ஒரு கிராக்கு, இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கிராக் போச்சு. இப்படி மைனராக தான், வெளியும் ரொம்பலாம் தெரியாது, அந்த மாதிரி ஒரு கிராக் போச்சு. இதுதான் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். என்ன பண்ணேன்னா, இதோட டிஸ்பிளே மாற்றுறதுக்கு சரி கிளாஸ் மட்டும் தானே கிராக் இருக்குது, டிஸ்பிளே தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் தான் நல்லா இருந்தது. ஃபோன் தானே டெட்டு. சரி, இதில் இருக்கிற ஆமாம், ஸோ இதில் இருக்கிற டிஸ்பிளே கிளாஸை மட்டும் சரி டிஸ்பிளே கிளாஸை மட்டும் பிரித்து இதில் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி இங்கேருந்து அனுப்பி விட்டேன். அவங்க ட்ரை பண்ணி கடைசியில் இப்படி ஆக்கிட்டாங்க. நல்லா தான் இருக்கா கதை, இங்கே இருக்கா? ஆமாம். ஸோ அந்த சைடில் நட்டில் வச்சேன்னாச்சு, அதான் அப்படிதான் இங்கே வச்சு விட்டாங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி டார்க்காக இருக்கும், சுத்தமாக தெரியுது. நல்லா தானே இருக்குது, என்ன குறை அப்புறம் தெரியுது. ஆமாம், ஸோ இந்த இடத்துல க்ளூ ஓட்டினதெல்லாம் கூட தெரியும். ஸோ அது வந்து ஒரு புவர் ஃபினிஷிங் ஆகி டிஸ்பிளே அப்படியே போயிடுச்சு. இந்த டிஸ்பிளேல இந்த ஒரு இஷ்யூ இருக்குது நிஜமாவே. அதனால தான் இப்போ யாராவது வாங்கலாமான்னு கேட்டல, கிடச்சா கூட இந்த ஒரு இஷ்யூ வந்து இல்லாத டிவைஸ் கிடச்சா லக்கு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே தெரியுதா? ஆமாம், கார்னரில் இருக்குது, இங்கிட்டு. ஆமாம், ஸோ இந்த POLED பேனலில் இந்த ஒரு இஷ்யூ. இதில் மட்டும் இல்லை, இப்போ V30+ மாதிரியான ஃபோன்லாம் கூட POLED தான். யூஸ் பண்ணாமே ஒரு சில ஃபோன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணாலும் டிஸ்பிளே போய்டும். POLED LG தானே? ஆமாம், இதுக்கு கண்டிப்பாக LG தான் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம இந்த பேனல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த POLEDs வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஏன் செத்து போகுதுன்னே தெரில. பிக்சலேட் ஆகி ஒரு மாதிரி க்ரீனாக மாறும். கம்ப்ளீட் டெட்டாக மாறாது, க்ரீனாக மாறுது. சரியா, RGB தானே இருக்கும் நார்மலாக, அதில் G மட்டும்தான் உயிரோடு இருக்குது. Rம் Bயும் எங்கே போச்சுன்னே தெரில. தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார். பார்க்கவே போகிறீங்களே? பரவாயில்ல பிரதர், நீங்கள் பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படி தான் நான் பார்க்க தான் வரேன் பிரதர். ஸோ அது அந்த க்ரீனாக மாறுது. இதில் க்ரீனாக இருந்ததில்ல, அந்த மாதிரி க்ரீனாக மாறிடுது. இதில் இந்த க்ரீன் சைடில் தெரிஞ்சுது. இந்த மாதிரி உனக்கு வந்து பொறுமையாக மாறுது. அது வந்து எப்போ தெரியும்னா, இப்போ இந்த ஃப்ரேமில் தெரியறதோட டைரெக்டாக வெளில போயிட்டு ஒயிட் கலர் இதில் வச்சா தெரியும். அதே தான், இந்த டிஸ்பிளே டார்க் தீம் தூக்கி விட்டால் தெரியுதா? இப்போ இங்கேயும் அங்கேயும் பிரகாசமாக இருக்கு. அந்த 2 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே மட்டும்தான் இருந்துச்சு, இங்கே புதுசாக உருவாகி இவ்வளோ பெருசாச்சு. சரி, பரவாயில்ல. லைனுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. அது என்னமோ உண்மை தான். இது இப்படியே இருந்தால் பரவாயில்ல. இது அப்படியே வளர்ந்து பூக்கிற மாதிரி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் மொத்த டிஸ்பிளேயும் பச்சை கலரில் தான் இருக்கும். நல்லா அதுவும் டார்க் பச்சை, எதுவுமே தெரியாத மாதிரி பச்சையாக இருக்கும். சூப்பர். சரியா, அதனால் இந்த ஒரு இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்கேஸ் இப்போ யாராவது சிராகோ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்யூ வரலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல அலர்ட்டாக சொல்கிறேன். பட் டிவைஸ் வந்து வேறு லெவல் டிவைஸ். இன்றைக்கும் 4G மட்டும்தான் இருக்க போகுது.
கொஞ்சம் இன்டென்ஸாக டாஸ்க். இப்போ இன்டர்நெட் ஆன் பண்ணனா எல்லா ஆப்பும் இப்போ சிங்க் ஆகும். அப்புறம் அப்டேட் வர பண்ண சொல்லியிருந்தேன் ப்ளே ஸ்டோரில். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 45 ஆப்பில் அப்டேட் பெண்டிங்னு வந்துச்சு. அப்டேட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ இன்னுமே வந்து இல்லை பேமெண்ட் ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகும், எல்லாம் ஒர்க் ஆகும், Android 10ல் ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ அந்த டாஸ்க்லாம் நடந்துச்சுல, இன்டர்நெட் ஆனில் இருக்குது, அந்த டாஸ்க்லாம் நடக்குது, சிம் கார்டு போடல. அந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக ஏதாவது பேக்ரவுண்டில் அந்த மாதிரி டாஸ்க்லாம் நடக்கும்போது ஃபோன் வந்து இந்த அளவுக்கு வார்ம் ஆகிடும். ஆமாம், தெரியுதா? ஆனால் மீதி நேரம் அப்படி இருக்குமானா கிடையாது. இப்போ இந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் சிம்மே போட்டு நெட்டே ஆன் பண்ணாலும் கூட இந்த பிரச்சனை வராது. ஆனால் பேக்ரவுண்டில் டாஸ்க் இருக்கும்போது ஆகும். ப்ளஸ் கேம் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் கேம். இப்போ இந்த பீச் வெயிலானால அது எதுவும் ஆகாது. கொஞ்சம் ஏதாவது இன்டென்ஸான கேமு, COD, PUBGலாம் போட்டு விளையாடலாம் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அது ஓகே. 8 சீரிஸ் ப்ராசஸர்னும் போது தெரியாது. 835க்கு அவ்வளோதான் 835 முடியும். ஸோ இதுதான். ஆனால் இன்றைக்கும் இதை நான் ஆஃபீஸ்லாம் கூட எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாருமே வந்து என்ன, அதாவது பேர் தெரியாது எங்கேயுமே. நோக்கியாலாம் போட்டிருக்க மாட்டான். வெறும் ஒரே இடத்துல ரொம்ப மினிமலாக இருக்கும் நோக்கியாங்கிறது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாதா? எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன ஃபோன் ப்ரோ இது வேறு லெவலில் இருக்குது. எதுவும் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ஆல்வேஸ் ஆன் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் டேபிள் வைக்கும்போது இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். என்ன ஃபோன் இதுன்னு வாங்க. நோக்கியாவா நோக்கியாவா இந்த கேள்வி எத்தனை பேர் எதிர்மா கேட்டிருக்காங்க. நோக்கியாவில் இப்படி ஃபோனா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்கள சும்மா 2 ஃபோட்டோ எடுத்து கொடுப்பேன், அவ்வளோதான், 2 ரூபாய்க்கு. இல்லை, நானும் நோக்கியாவில் கேர்வ்லாம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ஓகே அந்த டைம்லாம் ஏன்னா சைனீஸ் உள்ள வந்துட்டாங்க, அந்த ஃபோன் தான் முக்காசி வாங்கிட்டு இருந்தேன்னா இதுவா வேற லெவல் ஃபோன். ஆனால் 6.1 யூஸ் பண்ணியிருந்தேன். 6.1 செம ஃபோனு. ஓகே, 6.1 வந்து எப்படிப்பட்ட ஃபோன்னா மெட்டல் பில்டு, எடுத்து ஏதாவது அடிச்சுன்னா தெறிக்க விட்டுரும். அதுவும் வேறு லெவல் ஃபோனு. ஸோ அதான், இது வந்து ஒரு ஐகானிக் டிவைஸ். இன்றைக்கும் வந்து தரமான ஒரு டிசைனு, வேறு லெவல் டிசைனு. 2 கேமராவும் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், டியூல் டோன் ஃப்ளாஷ் இருக்கும், ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும், செம்ம குயிக்காக இருக்கும். அதுலலாம் எந்த இஷ்யூஸும் இருக்காது. 2 கேமரா இருக்குது, இன்னொன்று ஏஐ கேமராவா? இல்லை, அதான் சொன்னேன்ல, ஒரு டெலிஃபோட்டோ, ஒரு நார்மல், ஒரு 12 மெகாபிக்சல், ஒரு 13 மெகாபிக்சல். சரியா? அதுவும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக சூப்பராகவே எடுக்கும். இதில் நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ரோ எடுக்கிறதுக்கு எந்த யோசனையும் இருக்காது. 1.9x வரைக்கும் போனால் என்ன ஆகும்னா, பிரைமரி சென்சார்லேயே 1.9x போயிட்டு மேக்ரோ எடுத்தேன்னா ஃபினிஷ். வேறு லெவல் மேக்ரோ எடுக்க முடியும் இதில். ஸோ வேறு லெவல் அவுட்புட்ஸ் எப்பயுமே வந்து இது ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து சிராக்கோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டிவைஸை பிடிக்கும், என்ன ரீசனுக்காக பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இது ஆடியோலேயும் ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னென்னா, ஆப்டெக்ஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகுமா. ஸோ நான் அந்த கெட் நியூ இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆப்டெக்ஸ் ஆடியோ குவாலிட்டிலேயே நான் லிசன் பண்ணுவேன். ஸோ தேவைன்னா எனேபிள், தேவைன்னா டிசேபிள். அப்போ 3.5 3.5 தான் கிடையாதுல்ல, அவங்களே டாங்கிள்லாம் கொடுத்துருந்தாங்க பாக்ஸ்லேயே. அதை டைப் சி 3.5 கொடுத்துருந்தாங்க, டைப் சி ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருந்தாங்க, சார்ஜர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் எப்பயும் மாதிரி USB கேபிள் கொடுத்துருந்தாங்க, கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃபோன் கூட வந்துடும். எல்லாமே கொடுத்து அப்படி வேஸ்ட் ஆகிட்டானே. ஆனால் செம்ம ஸ்லிம்மாக இருக்கு ப்ரோ. ஆமாம், ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃப்ரேம் தான். 2 பக்கம் கிளாஸ் இருக்கும். தான் இருக்குது, பாக்ஸும் ஸ்லிம்மாக. பாக்ஸு ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ சூப்பர் டிவைஸ்ரா. மொத்தம் வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிவைஸ் எனக்கு இன்றைக்கும். நான் நோக்கியா 9 Purview வாங்கினேன், ஆனால் அதை கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதுதான் ஃபேவரட். 9 Purview சூப்பர் ஃபோன் தான், ஆனால் டே டு டே லைஃப்பில் எடுத்து யூஸ் பண்ணும்போது இது வேறு லெவல் ஃபோன். இதுதான் எனக்கு அப்பயும் பிடிச்சிது. எப்பயுமே இதுதான் என்னோடய ஃபேவரட் டிவைஸாக இருந்தது. அதனால் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இங்கே கர்வாக இருக்குது, எல்லா இடமும் நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா கர்வாக இருக்குது, சூப்பராக இருக்காங்களே. இப்போ ப்ரைஸு இப்போ மார்க்கெட்டில் தான் 10,000 12,000 அதுக்கும் கீழே கூட கிடைக்கும், டிபெண்டிங் ஆன் கண்டிஷன். கண்டிப்பாக நிறைய பேர் OLXல போட்டிருக்கும் போது இந்த பிரச்சனையோட தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தோட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் டார்க் மோட் ஆன் பண்ணிட்டு அதுவும் தெரியாது. இப்படி தான் ஒப்பேற்றிக்கணும். இப்போ முக்காசி பிராண்டே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் இல்லை காட்டுறதுக்கு. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஓகேங்க. ஸோ இதான் நோக்கியா 8 சிராக்கோவை பற்றி சும்மா 2024 ஒரு ஜென்ரல் சேட்டு தான், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் 2 பேருக்கும் இந்த ஃபோனில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? டிஸ்பிளே, கேமரா. எனக்கு என்னென்னா நோக்கியாவில் இப்படி ஒரு ஃபோனா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், டிஸ்பிளே ரொம்ப தான் செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. சூப்பர். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஆக்சுவலாக சிராக்கோவில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சுபரணி, சரத்து, அப்புறம் சிவாய சார். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அட பாவி.